அப்படியே தான் இருக்காங்க போல. அப்படிலாம் இல்லடா, அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை பண்ணிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஆனால் அந்த ஆண்டுகளும் இன்னும் ஒரு ரெவல்யூஷன் நிறைய ஆகிட்டு இருக்குங்களே. நான் வர ரிட்டையர் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியல. பட் ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுலேருந்து நிறைய டிஃப்ரெண்டான கம்பெனிஸ்லேருந்து எனக்கு ஆஃபர் வந்துட்டு தான் இருக்கு. ஈவன் யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது. நான் இருந்தாலுமே அந்த மாதிரியான வேலைகளுக்கு நான் போக விரும்பலடா. என்ன திரும்பியும் அதே ஜாப்பை எடுத்து பண்ணணும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னால் யாருனா கொல்லப்பட்டாங்கன்னா. சரிடா, இதை பற்றியும் கவலைப்படாத, நல்லா ஜாலியாக சாப்பிடு. எனக்கு இருக்கிற ஒரு நல்ல நண்பன்னா இந்த இடத்துல நீ மட்டும் தான். என்னை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு அமைதியாக வாங்கணும் பெக்கியோன். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு ஹிஸ்ட்ரியில ஒரு கால் பதிக்காமல் இந்த இடத்த விட்டு சாக மாட்டோன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆமாண்டா, நம்ம எல்லாரும் சும்மாவா பயங்கரமான ஆர்டர்ஸில் அப்படிதான் அப்படின்னு அவங்களும் பழைய விஷயத்தில் யோசிச்சு பார்த்து பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் காமிக்க ஹீரோவும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு டேரக்டாக ஜன்னல் வழியாக வந்துட்டு இருக்கான். அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, திரும்ப இப்போ கண்மொழிக்கிறதுக்கான உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த ஹோலி வாட்டர் ஆஃப் லைஃப் மூலியமா உங்களை நான் திரும்பியும் உங்களை பழைய நிலைமைக்கு மாத்துறேன். உங்களோட உடம்புல இருக்க எந்த ஒரு நோயமாக இருந்தாலுமே சரி அது சரியாகிடும். ஆனால் என்ன இருந்தாலுமே எங்கள் அம்மாவை இந்த இடத்துல இப்போ குணப்படுத்திடுச்சுன்னா இது மட்டும் மிராக்கல் கிடையாது. இந்த சிஸ்டம் இன்னமும் நிறைய வேலைகள் செய்யறது மூலியமா இப்போ வரைக்குமே நிறைய மிராக்கல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது மட்டும் இப்போ குணப்படுத்திட்டேன் என்னுடைய அம்மாவை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். உண்மையிலே இந்த சிஸ்டத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகும். உண்மையாக சொல்ல போனாமா இது எல்லாமே உங்களுக்காக தான். உங்களை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் ஈரன் கண்டர்லேருந்து இந்த உலகத்திலேயே சவுத் கொரியாவோட 10th எஸ்ராங் கண்டரா எந்த அளவுக்கு உருமாறி இருக்கேன். காரணம் இந்த சிஸ்டத்து மூலியமா உங்களை நான் குணப்படுத்துறேன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான். அதுக்கான நேரமும் வந்துடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவா அவங்களுடைய வாயில வந்து அந்த மருந்தை ஊற்றத்துக்கு போக அவனுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கு. இருந்தாலும் ப்ளீஸ் இதை சாப்பிடுங்க சொல்லிட்டு வாயில அவனை ஊற்றி விட இருந்தாலுமே அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஹீரோடைய அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஃபேஸ் அப்படியே மாறுது. என்ன இது, எங்கள் அம்மாவுடைய ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அம்மா ப்ளீஸ் கண் மூடிங்க, ப்ளீஸ் கண் மூடிச்சு என்ன பாருங்க, உங்களுக்காக தான் நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆனேன், ப்ளீஸ் ஏன் என்ன பாருங்க சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கூப்பிட்டே இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோட அப்பார்ட்மெண்ட்ல ஜின்னாவும் என்னடா இது என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்க பயங்கரமாக காற்று அடிச்சிட்டு இருக்கு ஜன்னல்ல. அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ் அந்த ஜன்னலுடைய ஸ்கிரீனுக்கு பின்னாடி மகனின் ஜின்னு அவங்களுக்கு கேட்க ஹீரோ சடனாக அவங்கள பார்க்க அப்போ அந்த டைம் அவங்களே கேட்குறாங்க நான் எவ்வளோ நாளாக இதே மாதிரி தூங்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 4 வருஷமா. சரி எங்க சின்ன நல்லா தானே இருக்கான், அவள் நல்லா தான் இருக்கான், நான் தான் நல்லா அவளை நல்லபடியாக பார்த்துக்கினேன் அப்படின்னு அவனும் சொல்ல ரொம்ப நன்றிடா, நீ உன்னோட ப்ராமிஸை காப்பாற்றிட்டேன்னு சொல்ல. இது கேட்ட ஹீரோ ஷாக்காகவே அவனோட கையெல்லாம் காயப்படுத்தி பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்கேன், ரொம்பவும் மாறிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது கேட்ட ஹீரோவும் அழுதுக்குனே என்ன சொல்றதுனே தெரியல, ஆமாம்மா நான் மாறிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது என்டர்னல் ஸ்லம்மர்னு சொல்ல போறேன் அந்த ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து அவங்க கண் முடிச்சிட்டாங்களா, எப்படா அது தெரியல சார். இன்னைக்கு காலையில் செக்கப்புக்காக போன இடத்துல அவங்க பார்த்து கண் முடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு 4 வருஷம் கழிச்சு இப்போ கண் முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் செக்அப் பண்ணியாச்சு, அவங்க மேலே எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, எந்த இஷ்யூஸும் கிடையாது அவங்க உடம்புல. அப்படியா சரி, இன்னமும் எதனா செக்அப் இருந்தால் பார்த்துருங்க சார். இதுக்கப்புறம் அவங்களை இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு அவங்க வேற கண் முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யாருடைய அம்மா தெரியுமா, யாருடைய அம்மாடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10th எஸ்ராங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாருல நம்ம கண்ட்ரியில், அவர் தான் சந்தின்போ அவங்களுடைய அம்மா தான் இவங்க. அப்படியா வேணவே வேணாண்டப்பா, பிரச்சனையே வேணாம், எல்லா விதமாக செக்அப் பண்ணிட்டு அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் ஜின்னாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஜின்னா நீ நல்லா இருக்கேன்னு பார்க்க அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அவள் அழுகுறான். ஹீரோ இதெல்லாம் பார்க்க இருந்தாலும் உன்னோட பக்கம் அவனுக்கு பத்தட்டமா இருக்கு. நான் ரொம்பவும்